முதலில் நம் எல்லோருக்கும் இந்த தியானத்தை வழங்கிய நம் குருஜி திரு பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும், திரு மகா அவதார் பாபா அவர்களுக்கும், என் பெற்றோர்களுக்கும், அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும், இங்கு சேர்ந்திருக்கும் அத்தனை பிரமிட் மாஸ்டர்ஸ்க்கும், எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கும் மகா அவதார் பாபா அவர்களின் ஃபவுண்டேஷனுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மாசத்தினோட பிப்ரவரி மாசத்தோட கடைசி நாள். இந்த தொகுப்புல நான் பங்கேற்றுவது நான் ரொம்ப ஆனந்தமாக கருதுகிறேன். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது வெறும் சிம்பிள் சப்ஜெக்ட் தான். நாம் எல்லோருமே ஆன்மீகத்துல இருக்கோம். வாட் இஸ் மென் பை ஆன்மீகம் என்றது ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 15-20 நிமிஷம் தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். ஆன்மீகம் என்றால் என்ன? இந்த நாம தியானத்துக்கு வர்றதுக்கு முன்பு நாம எல்லோருமே ஆன்மீகம் என்றால் நம்ம அம்மா அப்பா அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது கடவுளை பூஜிக்கிறது, கோயிலுக்கு போறது, பூஜைகள், நோன்புகள், விரதங்கள், இந்த மாதிரி தீர்த்த யாத்திரைகள், இதெல்லாம் செல்வதுதான் ஆன்மீகம் என்று நாம் இத்தனை வருடங்கள் நினைத்திருந்தோம். ஆனால் அது கிடையாது. நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது, ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு அழிவென்றது கிடையாது. இந்த உடலுக்கு தான் இறப்பு பிறப்பு என்று இருக்கிறது தவிர ஆன்மாவுக்கு கிடையாது. இப்ப நாம எங்கேயோ மேல் லோகத்திலே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த பூலோகத்துக்கு ஒரு தாயின் வயிற்றுக்குள்ள வந்து இங்க பிறந்து இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம். இங்க பாடியை வெக்கேட் பண்ண பிறகு இந்த உடலு தான் அழிஞ்சு போகுமே தவிர ஆன்மா மறுபடியும் இன்னொரு தாயின் வயிற்றுக்குள்ள செல்வதற்கு மேல் லோகத்துக்கு போய் தனக்கு எது இஷ்டமோ அதுக்காக காத்துட்டு இருக்கும். அதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டியது. நான் என்றது என்னோட எல்லாமே சேர்ந்து மடிந்து போயிடும் என்றது கிடையாது. அதற்கு பிறகு பத்ரிஜி சார் எப்போதுமே சொல்லுவாங்க, எந்த விஷயத்திலுமே யாரையும் திருத்த முடியாது, மாத்த முடியாது. அவங்கவுங்க நாம மேலிருந்து கீழே வரும்போதே நம்மளுடைய எல்லா டெஸ்டினியும் நாமளே எழுதுகிட்டு டிசைட் பண்ணிதான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கோமே தவிர வேற யாரும் நம்மளை கழுத்து பிடிச்சு எதிலுமே தள்ளல. இப்ப நம்மளை யாருமே இந்த தியானத்துக்கு வர சொல்லி யாரும் சொல்லல. மத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பண்ணி பாருங்க எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமே, நாங்கெல்லாம் செய்துட்டு இருக்கோம், உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், பிபி கம்மியாகும், ஹெல்த் நல்லா இருக்கும், மைண்ட் கிளீனா இருக்கும், இப்படி எல்லாம் தியானத்துக்கு வருது முன்பு நிறைய பேர் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதுல நமக்கு இஷ்டம் இருந்தாதான் ஒரு பகுதியாவது நம்மளால நுழைய முடியுமே தவிர யாரே பலவந்தமா உட்கார வச்சுட்டு கண்ணு மூடிக்குங்க, கைகளை கோத்துங்க, காலை கிராஸ் பண்ணுங்கன்னு யாரு சொன்னாலும் நம்ம கேட்கவே மாட்டோம். நமக்கா அது இஷ்டம் இருந்தாலும் மட்டும்தான் நம்மளால எந்த விஷயமாவது பண்ண முடியும். நாட் ஓன்லி மெடிடேஷன், எனிதிங். யார் என்ன சொன்னாலும் பலவந்தமா நாம போகவே முடியாது, போகவும் மாட்டோம். அதனால கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன மாதிரி உத்தரேராத்மதாத்மானம் என்ற மாதிரி நம்மளை நாமளே புரிஞ்சுக்கணும். எது நமக்கு நல்லது கெட்டது, எது செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு லட்சியம் என்றது ஏற்படும். எதுக்காக பிறந்தோம், என்ன நமக்கு லைஃப்னா எதுவுமே தெரியாம என்னமோ பிறந்தோம் வளர்ந்தோம், ஒரு வயசாயிடுச்சு, கடமைகள் முடிச்சிட்டோம், பாடி வெக்கேட் பண்ணிட்டு போயிடுறோம் என்றது இல்லாமல் இந்த உயிருக்கு இந்த வாழ்க்கையில என்ன ஒரு பலன், எது சாதிக்கணும்ன்றதுக்காக நான் இருக்கிறேன். எண்டிங் ஆஃப் த டே நம்ம திருப்பி பார்த்துக்கிட்டோம்னா என்னால் இது பண்ண முடிஞ்சது என்ற ஒரு ஆன்ம திருப்தி நமக்கு இருக்கணும். அது இல்லாமல் எல்லோரும் மாதிரியே ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம், டே டு டே லைஃப் முடிச்சாச்சு, அத்தனையே வருஷங்கள் இப்படியே தள்ளுபடியாச்சு, நாம போய் சேர்ந்தோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. இதை புரிந்துக்கிறதுக்கு சொல்வதுதான் ஆன்மீகம். அதற்கு முன்னெல்லாம் நமக்கு தெரியாது. என்னமோ இந்த வாழ்க்கை பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, கடமைகள் பண்ணிட்டு இருக்கோம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஃபேமிலியில பிள்ளைகளை பெற்றுக்கிட்டோம், அவங்களை நல்லபடியா வளர்க்கிறோம், நம்ம ஹாப்பியா நம்ம லைஃபை பார்த்துக்கிறோம் என்றது மட்டும்தான் நாம தெரிஞ்சிருக்கோம். அதில் ஆன்மீகம் என்றது கிடையாது. ஆன்மீகம் என்றால் என்ன? உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ என்ன பொறுப்பாக இருந்து தெரிஞ்சுக்க போற என்றது முதலில் நாம புரிஞ்சுக்கணும். எதையாவது சாதிக்கணும். எப்போதுமே
நாம எதுவுமே புரிஞ்சுக்காமலோ எதுவும் செய்யாமலையோ நம்ம நம்ம ஆஹ் பாடி வெக்கேட் பண்ணும்போது வேஸ்டாக இருக்கக்கூடாது. சேவை செய்யணும். எல்லோருக்குமே இந்த வெஜிடேரியன்ஸ் இதை பத்தி சொல்லணும். எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு ஒருத்தருக்காவது தியானம் சொல்லி கொடுக்கணும். நாம அற்புதமா ஒரு நாளுக்கு பத்ரிஜி சார் சொன்ன மாதிரி 3:2:1 என்ற மாதிரி நாம் எல்லோருமே முடிஞ்சவர்களுக்கும் தியானம் பண்ண கத்துக்கணும். அதிக நேரம் மௌனமாக இருக்கணும். எப்போதுமே மத்தவங்க விஷயத்துல தலையிடவே கூடாது. நான் இன்டர்ஃபியரன்ஸ் அது முக்கியமா இருக்க வேண்டியது. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்த பிறகு யாரோ பேசுறாங்கன்னா நமக்கு நாமளா உள்ள நுழைஞ்சி நம்ம என்னமோ பெரிய அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப தவறு. அதுவும் இல்லாம மத்தவங்களை பத்தி காசிப் பேசக்கூடாது. யாரையுமே தனக்கு ரொம்ப குறைவா நினைக்க கூடாது. யாரையுமே எளிமையா அவங்க இருக்காங்கன்றதுக்காக ஒரு லோ பார்வையில அவங்கள பார்க்க கூடாது. இது எல்லாமே ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றவங்களுக்கு அந்த லைனுக்கு வந்த பிறகு புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருமே என் மாதிரி ஆன்மாதான், எனக்குள்ளே இருக்கிற அதே ஆன்மாதான் மற்றவங்களுக்குள்ளேயும் இருக்கு. இந்த உலகத்திலே இருக்கிற 84 லட்சம் ஜீவராசிகளிலும் கூட என் போல ஆன்மாதான் இருக்கு. ஆனா இத்தனை ஜீவராசிகளில கூட கடவுள் படைத்த இந்த ஒரு மனித பிறப்பை தவிர வேற யாருக்குமே யோசிக்கணும்ன்றது கிடையாது. யோசிப்புன்றது தெரியாது. ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு பிரெயின் இல்லை. மனம் என்றது கிடையாது. மனம் என்றது உருவாக்கப்பட்டது வெறும் மனிதனுக்கு மட்டும்தான். அதனால நாம யோசிக்கணும். வாட் இஸ் வாட், என்ன பண்ண போறோம், என்ன செய்தோம், இனிமேல என்ன செய்ய போகிறோம். தெரியாத நாட்கள் வேற, தெரிஞ்ச பிறகு நாம என்ன செய்யறோம் என்றது நாம புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு இந்த ஆன்மீகத்துக்கு நாம வந்த பிறகு யாரு என்ன சொன்னாலும் கூட முதலில் நம்ம வாயிலிருந்து இல்லை என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அது ரொம்ப தவறானது. இப்ப ஒருத்தர் ஒரு நாள் எனக்கு இந்த கிளாஸ் எடுக்கணும்னு அர்ஜென்ட்டா ரொம்ப லெஸ் டைம்ல சொல்லியிருந்தாலும் கூட முடியாதுன்னு சொல்லவே கூடாது. முடிஞ்ச வரையில நான் பார்க்கிறேன் என்றுதான் சொல்லணுமே தவிர, சார் டைரக்டா எடுத்ததுல இருந்து சார் இன்னைக்கு என்னால முடியாது, நீங்க இவ்வளவு லேட்டா கேக்குறீங்க அப்படின்னுட்டுன்னு வாயிலிருந்து நோ சாரி என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடாது. ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் சார் அப்படின்னு தான் நம்ம பேசணுமே தவிர, எடுத்ததுமே என்னால முடியாது அப்படின்ற வார்த்தைக்கு இடமில்லை. இது ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஒரு பாகம். இது நாம முதலில் புரிஞ்சுக்கணும். அதற்கு பிறகு எல்லாரோடையுமே நாம அன்பு பாசமா ஒரு ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாரோடையும் ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட்ஷிப் என்ற முறையில நாம எல்லோருமே பழக கத்திக்கணும். அங்க ஆணு பெண்ணு, அதுக்கப்புறமா பெரியவங்க சின்னவங்க, கருப்பா சிவப்பா, இந்த மாதிரி வேறுபாடுகளே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இங்க நம்ம எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டேல இருந்து நம்ம பத்ரிஜி நமக்கு என்ன சொல்லியிருக்காரு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மை டியர் மாஸ்டர்ஸ்ன்னு என்ன, எல்லாருமே இங்க மாஸ்டர்ஸ் தான். இங்க யாருமே சீடர்கள் கிடையாது. யாருமே தலை மேல ஒரு பெரிய கிரீடம் ஒரு பெரிய குருன்றது கிடையாதுங்க. எல்லாருமே மாஸ்டர்ஸ் தான். அதனால உனக்கு ஏன்றது தெரிஞ்சா நீ ஒரு நாள் ஒரு வித்தியை கத்துக்கிட்டா அது மறுநாள் மத்தவங்களுக்கு சொல்லணும், அதுல அவங்களும் ஹாப்பியா பங்கெடுத்துக்கணும்ன்றது நாம புரிஞ்சுக்கணும். தட் இஸ் த ஸ்பிரிச்சுவாலிட்டி. எனக்கு தெரிஞ்சது நான் ஒருத்தனே அனுபவிக்கணும், எந்த நாலெட்ஜும் எனக்கு மட்டும்தான் சொந்தம், மத்தவங்க எதுவுமே தெரிஞ்சுக்க கூடாது என்ற பாவனை ரொம்ப தவறு. நாம அதனாலதான் நம்ம PSSM சொசைட்டில சொல்லுவாங்க, எல்லாம் பெரிய பெரிய ரீடர்ஸோட புக்ஸ் எல்லாம் படிக்க சொல்றாங்க. மத்த சொசைட்டிஸ்ல எல்லாமே தன்னுடைய ஃபவுண்டேஷன்ல இருக்கிறதா படிக்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம பத்ரிஜி எப்பொழுதுமே தன்னுடைய புக்ஸை தவிர வேற யாருதையும் படிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எல்லாருடைய புக்ஸும் படிங்க. ஒரு ஜாதி மதம் இல்லாம இங்கிலீஷ்காரங்க, பிரெஞ்சுக்காரங்க, கன்னடா, தெலுங்கு, தமிழ், எதுல யாரு என்ன அற்புதமான காவியங்கள், புத்தகங்கள், கதைகள் எழுதியிருந்தாலும் அது படிக்கணும். அதுல இருக்கிற சாராம்சம் என்ன அப்படின்றது நாம புரிஞ்சுக்கணும் என்று எல்லாருடைய புக்ஸுமே நம்மளை படிக்க சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக நம்ம சுவாத்தியாயம் என்றதுல நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியில நாம புரிஞ்சுக்க வேண்டியது. டெய்லி நான் பேப்பர் படிக்கிறேன், நியூஸ் பேப்பர் படிக்கிற இத்தனை வருஷம்ன்றது இட் இஸ் நாட் எ ஸ்பிரிச்சுவாலிட்டி. உங்க ஆன்மாவுக்கு எது உயர்வு தனம் தருகிறதோ அதனை நீங்க புரிந்து கொண்டு முன்னுக்கு செல்வதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியை தவிர, நான் டெய்லி தினத்தந்தி, தினமலர், ஹிந்து இதெல்லாம் படிக்கிறேன் என்றது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு அதுல நாலேஜ்ன்றது கிடையாது. வெறும் டே டு டே நியூஸ் எங்க என்னென்ன நடக்கிறதுன்ற தவிர அதுல நமக்கு எந்த விதமான ஒரு ஞானம் வளர்த்துக்கிறதுக்கு அங்க மேட்டர் இருக்காது. அது பேப்பர் படிக்க வேண்டியதா கிளான்ஸ் அவ்வளவுதான். அதனால புக்ஸ்ன்றது படிக்கிறது கத்துக்கணும். இட் இஸ் ஏ குட் ஹேபிட். நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்த பிறகு ஆன்மீகத்துல சுவாத்தியாயம் என்றால் என்ன? ஸ்வ அத்தியாயம், தனக்கு தானே படிக்கிறது என்றது சுவாத்தியாயம் என்று சொல்லுவாங்க. முதல்ல 3 மணி நேரம் கண்டிப்பாக அவங்க வயசு எவ்வளவோ அத்தனை நிமிஷங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யணும் என்றது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது, நான் ஒரு ஆன்மா. ஃபர்ஸ்ட்ன்றது நான் ஒரு ஆன்மான்றது புரிஞ்சுக்கணும். யாருடையுமே நாம கீழ்த்தனமா யாரையும் பார்க்க கூடாது. நம்ம பிஎஸ்எஸ்எம்ல எந்த கிளாஸ் யார் எடுத்தாலும் எந்த விஷயத்துக்குமே காசு பணம் என்றது இங்க கிடையாது. இட் இஸ் நாட் எ பிசினஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம 4 பேரோட ஷேர் பண்ணிக்கிறோம். அவ்வளவே தவிர நான் இது சொல்றேன் எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க நீங்கன்றது கேட்டா அது பிசினஸ் ஆகுமே தவிர மத்தது எதுவுமே கிடையாது. அதனால அங்க நோ பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இது நான் என்கிட்ட இருக்கிறது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு மாஸ்டர் சொல்லும் போது நான் கேட்பேன், அது நான் ஷேர் தெரிஞ்சுக்கிறேன். இது மியூச்சுவல். எல்லாம் நம்ம பிஎஸ்எஸ்எம்ல பாத்தீங்கன்னா காலையில 4:30 மணில இது ராத்திரி 12 மணி வரணும் எவ்வளவு கிளாஸஸ் நடக்குது. எத்தனை மாஸ்டர்ஸ் யூரோப்ல இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, இந்தியால இருந்து, ஆஸ்திரேலியா, எத்தனை நாடுகளில் இருந்து எங்கெங்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எத்தனை மாஸ்டர் சொல்றாங்கன்னு நம்மளால முடியும் போது உட்கார்ந்து கேட்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லுவாங்க. எல்லாமே நமக்கு தெரியும்ன்றது கிடையாதுங்க. தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கடல் அளவுக்கு இருக்குன்னா நமக்கு தெரிஞ்சது கடுகு அளவுதான். இதுக்கே நம்ம புரிச்சு போக கூடாது. நான் ஒரு பெரிய மாஸ்டர், எனக்கு நான் எவ்வளவோ கிளாஸஸ் சொல்லிட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம லேர்னிங்லயே இருக்கணும். நாளைக்கு என்ன புது விஷயம் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல இருக்கணுமே தவிர எனக்கு எல்லாமே தெரியும் இனிமேல் ஒண்ணுமே இல்லை என்ற பாவனையில யாருமே இருக்கக்கூடாது. இட் இஸ் நாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்றது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதற்கு பிறகு நான் சொன்ன மாதிரி எப்போதுமே எல்லாருடையுமே ஒரு செடி, கொடி, மரம், ஒரு பெட் அனிமல்ஸ் எல்லார்கிட்டயுமே நாம அன்பா பழக கத்துக்கணும். அது அனிமல்ஸ்ன்றதுக்காக அதனை நாம ஒரு சிறு பார்வை பார்க்கிறதோ இதெல்லாம் செய்யவே கூடாது. அதுவும் நம்ம குழந்தைகள் போலதான். அப்படி என்ற ஒரு நல்ல மனோபாவனையோட இருக்கணும். எங்கேயாவது ஒரு நல்ல கார்டனுக்கு போனோம்னா எத்தனையோ ட்ரீஸ் எல்லாம் பார்க்கிறோம்னா ஆனந்தமா அற்புதமா அதனை கட்டி பிடிச்சுக்கணும். அந்த மரத்தை அதுகிட்ட பேசணும். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ எங்களுக்கெல்லாம் நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, ஒரு சொம்பு தண்ணி ஊத்தினா நீ எங்களுக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருக்க, நாங்க உங்ககிட்ட எதுவுமே பண்றது இல்லை, ஆனா நீ எங்களுக்கு பழங்கள், காய்கள், இலைகள், ஒரு மரத்திலிருந்து உபயோகம் இல்லாதது எதுவுமே இல்லை. நிழல் கொடுக்கிறது, பழத்தை சாப்பிடு, பசிக்கு பழத்தை கொடுக்கிறது, ஹெல்த்துக்கு எத்தனையோ மூலிகளை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா மனுஷனோட பிறப்புக்கு என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? எதுவுமே இல்லை, எதுவும் கிடையாது. நாம நாளைக்கு பாடி வெக்கேட் பண்ணா இந்த தோல், இந்த மாமிசம், இந்த உடல்ல ஏதாவது ஒரு பாகமாவது இன்னொருத்தருக்கு உபயோகமா இருக்கிறதா சொல்லுங்க? எதுவும் கிடையாது. நாமளும் 100 ஆண்டுகள் வாழ்ந்துட்டுதான் போறோம்ன்ற பெயரை தவிர எதுவும் மத்தவங்களுக்கும் உதவாமல் நமக்கும் நாம ஹெல்ப் பண்ணிக்காம இருக்கிறது ஒரு வேஸ்டான லைஃப். அதுவும் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொல்ல முடியாது. அதனால எங்க போனாலும் கூட மரங்களோடு பேசணும். நிஜமா நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மரங்களோட நீங்க பேசினா அது உங்களுக்கு பதில் அளிக்கும். அதை நீங்க உன்னித்து கவனிக்கணும். அந்த இலைகள் ஆடுறது, நீங்க மனசுல இருக்கிற கேட்கிற கேள்விகளுக்கு அங்க உங்களுக்கு கண்டிப்பாக பதில்கள் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு செடி அங்க ஒரு நாள் சரியா பூக்கல, வளரலைன்னா நீங்க அதுக்கு தண்ணி ஊத்தும் போது நீங்க அதுகிட்ட பேசணும். ஏன் நீ சரியா வளர மாட்டேன்றதே, ஏன் பூக்கள் பூக்கிறது இல்ல, காய்கள் இல்ல, பழங்கள் இல்ல, நீ நல்லபடியா இருக்கலாமே, அப்ப நான் ஏதாவது உனக்கு பண்றதுல தவறு இருக்கா, அவனுக்கு என்ன தேவை அப்படின்னுட்டு நீ ஒரு குழந்தைகிட்ட பேசுற மாதிரி நீங்க ஒவ்வொரு செடிக்கிட்டையும் நீங்க வீட்டுல இருக்கிற செடிங்க கிட்ட கண்டிப்பாக பேசணும். அப்பதான் அதுவும் ஒரு நம்ம போல ஒரு ஆன்மா இருக்கிற ஒரு ஜீவிதா என்றுட்டு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அது நீங்க நிஜமா பேசி பாருங்க. அப்படியே வாடி போயிட்டு இருக்கிற செடி கூட மறுநாள் கண்டிப்பாக மலரும். நீங்க ஆத்மார்த்தமா அது கிட்ட பேசினீங்கன்னா ஒரு வாடி போகிற ஒரு செடி கொடி கூட
மறுநாள் கண்டிப்பா கூடிய சீக்கிரமான நாட்களிலே அது மலர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும். யாருகிட்டயுமே நாம இன்னொரு விஷயம் பார்க்க போனா யாரையுமே மோசம் செய்யறதோ, தப்பா மத்தவங்களை நாம எடை போடுறதோ, என்ன மிஞ்சினவங்க யாரும் இல்லைன்ற ஒரு பாவனையில இருக்கிறதோ, இதெல்லாம் ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டர்ஸுமே செய்யக்கூடாது. எந்த விஷயத்திலுமே அவங்கவுங்க தன்னுடைய ஆர்வத்தை எப்போதுமே காட்டணும். ஒவ்வொரு விஷயத்துமே பெர்ஃபெக்டா செய்யறவன் தான் பிரமிட் மாஸ்டர். எந்த வேலையிலும் அறகுறையரா செய்யறவங்க இஸ் நாட் பிரமிட் மாஸ்டர். எடுத்த வேலையை கண்டிப்பாக அற்புதமாக முடிச்சு காட்டுறதுதான் ஒரு பிரமிட் மாஸ்டரின் அழகு. அதனாலதான் நாம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி லைன்ல இருக்கும் போதுதான் நமக்கு அந்த ஒரு பக்குவம் என்றது வருது. இல்லைன்னா ஒரு சோம்பலான குணம், இன்னைக்கு எடுத்தது நாளைக்கு, நாளைக்குன்றது நாளான்னைக்கு போஸ்ட் பண்ணிட்டு போயிடும். அப்படி இல்லாமல் எடுத்த வேலையை நான் முடிச்சு காட்டுவேன் என்ற ஒரு குணத்தோட நாம வாழ கத்துக்கணும். இது எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட் யோசிச்சோம்னா, இதுக்கு முன்பு நம்ம லைஃப் எப்படி இருந்தது, தியானத்துக்கு வந்த பிறகு நாம எப்படி இருக்கோம்னுட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம ரீச் பண்ணிக்கிட்டோம், எவ்வளவோ நம்ம முன்னேறி இருக்கோன்றது நமக்கே புரிய வரும். அதுவும் இல்லாம நாம் எப்போதுமே டைமை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு நாளும் எவ்ரி மினிட் இஸ் ப்ரெசியஸ். அது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு அனாவசியமா டிவி பாக்குறது, எதிர் வீட்டுல பக்கத்து வீட்டுல கீழே போயிட்டு காசிப் பண்றது, போன்ல ரொம்ப நேரம் அதிகமா பேசுறது, இது எல்லாமே செய்யக்கூடாது. அது ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆகவே ஆகாது. கோயிலுக்கு போனா அதிக நேரம் அங்கேயே இருந்துட்டு அங்க இருக்கிற கோலாகலத்தை பார்க்க வேண்டியதா, ரசிக்க வேண்டியது. ஆனா அங்க கூட எனர்ஜிஸ்ன்றது அற்புதமாக இருக்கும். அந்த எனர்ஜிஸை நீங்க பயன்படுத்திக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அற்புதமா நம்ம உள்ளுக்குள்ள சென்று நம்ம தியானம் செய்யணுமே தவிர, அங்க இருக்கிற அந்த கலர்ஸ் டெக்கரேஷன், லைட் டெக்கரேஷன், ஆட்டம் பாட்டத்து மேல மனசை செதற விடவே கூடாது. நீங்க போன நோக்கம் அங்க இருக்கிற அந்த கோயில்ல இருக்கிற அற்புதமான பழைய கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டின கோயில்கள்ல கண்டிப்பாக எனர்ஜிஸ் இருக்கும். எத்தனை நாட்கள் ஒரு குருக்களுடைய மந்திரம் அங்க பளிச்சு இருக்கும். அவருடைய அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் அர்ச்சனை பண்ண சொல்லுவாங்க. அந்த எல்லாமே அவங்க வருஷ கணக்க பண்ணி 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 அங்க நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும். அந்த போல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கிற இடத்துல நாம உட்கார்ந்து நம்ம கண்ணை மூடிட்டு நமக்குள்ள நாம செல்வதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்றாலே வேறு எதுவுமே கிடையாது. உனக்குள்ள நீ சென்று நீ என்றால் யார் என்றது முதல்ல புரிந்து கொள்ற ஒரு தன்மை வேணும் என்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் என்றால் யாரு, நான் ஒரு பெண்ணு, என் பேர் குமாரி, இப்படி என்றது கிடையாது. இதற்கு மேல வாட் ஹூ ஆம் ஐ, எதுக்காக நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள் மேல நம்ம பார்வை செலுத்தணும். நிறைய நேரம் அற்புதமா தியானம் செய்ய கத்துக்கணும். ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா சில பேர் கேட்பாங்க, ஆனா ஏன் இப்ப உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வருதுன்னு. இப்ப நம்ம ஒரு ஜுரம் என்றது வந்தா, தலைவலி என்று வந்தா ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டா அது 1 நாள் 2 நாள்ல சரியாயிடும். அதே மாதிரி ஒரு பெரிய நோய் வந்ததுன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதன் போலவே சிறு சிறு விஷயத்துக்கெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு எனக்கு பெரிய பலன் கிடைக்கவில்லை என்றால் எங்குமே வராது. எங்குமே நாம நம்மளுடைய சக்திக்கு மிஞ்சி நாம அங்க தியானம் செய்ய நம்ம பழகிக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸ்ன்றது கிடைக்குமே தவிர, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணிட்டு இன்னைக்கு நான் தியானம் பண்ணிட்டேன், ஓ ஐ எம் ஃபுல்ஃபில்டு அப்படி என்றது நினைச்சா எங்குமே பலன் கிடைக்காது. ஒரு சின்ன குழந்தையை கொண்டு போயிட்டு 3 வயசு குழந்தையை கொண்டு போனா எல்கேஜில தான் சேர்க்க முடியும். அவனை உடனே டிகிரி சர்டிபிகேட் என் பேரனுக்கு வரலன்னு நினைச்சா ஆகுமா? 21 இயர்ஸ் வரணும், நிறைய கிளாஸஸ் எல்லாம் படிக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னேறணுமே தவிர அட் த ஏஜ் ஆஃப் 3 and 4 இயர்ஸ்ல அவனுக்கு பக்குவம் வரல, எதுவுமே தெரியலன்னு நினைச்சா அது அர்த்தம் இல்லாத ஒரு நினைப்பு. அதன் போலவே நாம கூட நம்ம உடலுக்குள்ள எந்த விதமான பாகத்துல எந்த குறை இருந்தாலும் கூட அதிகமான நேரம் தியானம் செய்யணும். கொஞ்ச நேரமே பண்ணிவிட்டு எனக்கு எதுவுமே குணமாகவில்லையே என்று நினைக்கவும் கூடாது. சில பேர் எங்கிட்ட போன்ல கவுன்சிலிங்ல அப்படிதான் சொல்லுவாங்க, மேடம் நீங்க தியானம் செய்ய சொன்னீங்க, நான் பண்ணினேன், ஒண்ணுமே குணமாகல. எவ்வளவு நேரம் பண்ணீங்க சார்? 10 நிமிஷம். 10 நிமிஷம் என்ன ஒரு தியானம் சொல்லுங்க.
உட்கார்றதுக்கே காலு கை அசைச்சுக்கிட்டு தலை இப்படி வச்சுக்கிட்டு தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு மியூசிக் வச்சுக்கிட்டு இதுக்கே நமக்கு 10 நிமிஷம் போனா என்ன தியானம் செய்யறதுக்கு சுவாசத்தை கவனிக்கிறது எப்போ யோசிச்சு பாருங்க. மினிமம் ½ அவங்கவுங்க ஏஜுக்குள்ள இருக்கும்போது காலு கை கண்ணு காது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு வெறும் மூக்கனால காற்று மட்டும் எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் அஷ்டதிக்பந்தனம் பண்ணிட்டு நாம உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கோம். பஞ்சேந்திரியங்களுமே நாம க்ளோஸ் பண்றோம். எங்குமே வேண்டாம், வெறும் சுவாசம் மட்டும் இங்க வருது போறதுக்காக அதனை மட்டுமே கவனிக்கணும்னு நாம புரிஞ்சுக்கணுமே தவிர யாரு கூப்பிட்டாலும் மனசு எங்கேயோ தளர விட்டுக்கிட்டு எப்பவோ நடந்து போன விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு மணிக்கணக்கா நான் 1 மணி நேரம் தியானம் செய்து ரூம்ல உட்கார்ந்துட்டு அப்படி என்றால் அர்த்தமே இல்லை. இட்ஸ் வேஸ்ட். இட் இஸ் நாட் ஏ தியானம். அது ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நீங்க யாரையுமே மோசம் பண்றதாக நினைக்க வேண்டாம். உங்களை நீங்க மோசம் செஞ்சுக்காம இருங்க. தட் இஸ் த பெஸ்ட் பாயிண்ட். அது நாம புரிஞ்சுக்கணும். வேற யாரும் நாம ஏமாற்றவில்லை, நம்மளை நாமளே ஏமாத்துக் கொள்கிறோம். அப்படி இல்லாம நாம செய்யறது சரியா தவறா கரெக்டா என்றது நாம புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்திலுமே நாம லேசினஸா இருக்கக்கூடாது. லேசினஸ் இஸ் த பிகெஸ்ட் எனிமி டு அவர் லைஃப். அதனால காலங்காத்துல எழுந்திருச்சுல இந்த எல்லா வேலைகளுமே பிரிஸ்கா பண்ண நாம ஆரம்பிக்கணும். அப்பதான் நீங்க தியானத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க தொடங்கினீங்கன்னா that day is the full of happiness and briskness. அது நாம புரிஞ்சுக்கணும். எழுந்திரிச்சதுல இருந்து எப்படியுமே சோம்பலா இருக்கவே கூடாது அப்படின்னுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இதுல இப்படி சொல்ல போனா நிறைய நிறைய அற்புதமான விஷயங்கள் இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க. தர்மார்த்த காம மோட்சங்கள்னா என்ன, இதுல நம்ம மத்தவங்களை பத்தி நம்ம கீழ்த்தனமா நினைக்கவே கூடாது என்றால் என்ன, இப்படி போன்ற நிறைய விஷயங்கள்ல நமக்கு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில சொல்லியிருக்காங்க. முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில பத்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவென்னா, நான் ஒரு ஆன்மா இல்லை. எப்போதுமே ஆல்வேஸ் ரிமெம்பர் ரிமெம்பர் ரிமெம்பர். என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாடி வெக்கேட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம். அதனால நாம எப்போதுமே இங்க இருக்கும் போதே நல்ல கர்மாக்கள் தான் செய்யணும். இல்லைன்னா நம்ம பேகேஜ் சுமந்துட்டு நாம தான் போகணும். நம்ம சொத்து வேற யாருக்கும் நாம தரமாட்டோமே. நமக்கு பயமாச்சு யாராவது திருட்டு போயிடுவான்னுட்டு இந்த கர்மாக்கள் கூட நாம தான் சுமந்துட்டு போகணும். வேற யாருமே சுமந்துட்டு போக முடியாது. நிறைய தவறு கர்மாக்கள் பண்ணோம்னா மறுபடியும் வா இந்த பூமிக்கு நீதான் பனிஷ்மெண்ட். நீ செய்ய தவறுக்கு நீதான் பனிஷ்மெண்ட் தவிர மத்தவங்களுக்கு யாருமே ஷேர் பண்ணிக்க முடியாது. சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியாது, கஷ்டத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. எதுவுமே நீ ஒருத்தனுக்கு தான் எல்லாமே என்று புரிஞ்சுக்கணும். அதனால பேகேஜ் கம்மியா வச்சுக்கிட்டு மறுபடியும் பிறக்காம இங்க வரணும்னா எவ்வளவு நல்ல கர்மாக்கள் எப்படி செய்யணும்ன்றதெல்லாம் நாம இந்த தமோ குணம், ரஜோ குணம், சத்வகுணம், சாத்வீகம், சுத்த சாத்வீகம், லாஸ்ட் நிர்குணம், இது எல்லாமே நாம் அடையணும் என்றால் எத்தனையோ வருடங்கள். ஒவ்வொரு குணத்திலே நம்ம 300 350 ஜென்மங்கள் எடுத்து அங்கிருந்துதான் நம்ம மறுபடியும் இன்னொரு குணத்துக்கு வரோம். இதெல்லாம் அதுக்குள்ள தவிர எத்தனையோ தவறுகள், மறுபடியும் பிறப்பு. இதெல்லாமே ரொட்டேஷன் ரொட்டேஷன் ரொட்டேஷன். ஒரு நாள் ஒரு 2 படி ஏறினோம்னா மறுநாள் ஏதாவது ஒரு சின்ன தப்புக்கு 4 படி கீழே இறங்கிடுவோம். அதனால எவ்ரிடே யூ ஹாவ் டு ரீசெக் யுவர் செல்ஃப். காலையில எழுந்திரிச்சிலேருந்து ராத்திரி படுத்துக்கிற போற வரையிலுமே இன்னைக்கு காலையில இருந்து நான் என்ன பண்ணினேன், யாரையாவது சத்தம் போட்டேனா, ஏதாவது பனிஷ்மெண்ட் யாருக்காவது கொடுத்தேனா, திட்டினேனா, மத்தவங்களை நான் தவறா பேசினேனா, யாராவது புண்படுத்தினேனா, இது எல்லாமே ரீசெக் பண்ணிக்கணும். மறுநாள் இந்த தவறுகள் நான் செய்யக்கூடாது. ஏனென்றால் அதுக்கு எல்லாமே பொறுப்பாளி நீங்க தான். அது உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தெரிஞ்சவன் எப்போதுமே அப்படி போன்ற ஒரு தவறுகளான வார்த்தைகளை பேச மாட்டான். மத்தவங்களை புண்படுத்தக்கூடாது, மத்தவங்களை தவறா நினைக்க கூடாது, மத்தவங்க பொருட்கள் மேல ஆசைப்படக்கூடாது. இது எல்லாமே நம்ம மனசுல நிரந்தரமா ஒரு போடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால நல்லது 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 இது சரியா இல்லைன்றது எப்போதுமே அந்த பாவனையிலேயே நமக்கு முன்னுக்கு வரணும். இப்போ படிப்படியா ஏறினாதான் நம்ம உச்சிக்கு போக முடியுமே தவிர அட்லீஸ்ட் வச்சு நம்மளால தாங்கி பாவம் போக முடியாது. அதனால நமக்குள்ள இருக்கிற குணங்களை மாத்திக்கணும், நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே தியானத்தை கைவிடாம எந்த விதமான மந்திரமோ பூஜையோ மனசுல ஜபிக்கிறதோ ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. முதலில் நாம எல்லோருமே நம்ம போல ஒரு ஆன்மா என்ற விஷயத்தை புரிந்துகிட்டு நாம வாழ்வதுதான்
ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டருக்குமே இருக்க வேண்டிய முதல் ஒரு குணமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இன்னைக்கு நான் வந்தேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பழனியப்பன் சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.